வரப்படும் நிலையில் சென்னையின் எதிர்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு சென்னையை ஒட்டியுள்ள பகுதியிலேயே உருவாக்கப்படுகிறது இந்த மாமல்லன் நீர்த்தேக்கம். தமிழக வரலாற்றில் சோழர்களைப் போன்று ஏரிகளை உருவாக்கி நீர் மேலாண்மைக்கு பெயர் பெற்ற பல்லவ மன்னர்களில் ஒருவரான நரசிம்மவர்ம பல்லவரை நினைவு கூறும் விதமாக மாமல்லன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. வீராணம் தவிர்த்து சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பூண்டி, புழல், சோழவரம், செம்பரபாக்கம், கண்ணன்கோட்டை, தேர்வாய்கண்டிகை ஆகிய 5 நீர்த்தேக்கங்கள் இருக்கும் நிலையில் 6வதாக தென் சென்னையை மையப்படுத்தி திருப்போரூர் அருகே மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைய உள்ளது. கட்டினா டேம் கட்டினா வேற எங்கே வேணாலும் கட்டலாம். ஏன் ஒரு 5000 பேர் பாதிக்கப்படுறதுக்கு இங்கே ஒரு டேம் வரணுமா? இப்போ கடல் தொழில் எனக்கு தெரியும், போனாலும் அதில் அதிகமாக வருமானம் கிடைக்காது. இப்போ மாதத்துக்கு ஒரு 10,000 கிடைக்குதுன்னா அந்த 10,000 வச்சு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்? சென்னைக்கு அருகே அமைய உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கம் தங்களை பாதிக்கும் என கூறும் மீனவர்களின் குரல் இது. எங்கள் இடத்துல எல்லாமே தண்ணி எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எடுத்து, ஆனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேட்டால் அவங்களுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அவங்க சென்னை மாநகரனுடைய அதிகரித்து வரும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்வதற்காக புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. மாமல்லன் நீர்த்தேக்கம் என பெயரிடப்பட்ட அந்த நீர்த்தேக்கத்துக்கான பணிகள் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டன. ஆனால் இந்த நீர்த்தேக்கம் வந்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதோடு அரசு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த நீர்நிலை எங்க இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் சிஆர்இசட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சிஇசட்எம்ஏ வந்து ஒரு 7-8 வகையான அறிவியல் ஆய்வுகள் வந்து கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த எந்த அறிவியல் ஆய்வுகளும் கண்டக்ட் பண்ணாமல் அதுக்கான வந்து கிளியரன்ஸ் கொடுத்து அதுக்காக வந்து முதலமைச்சர் போய் அடிக்கல் நாட்டுவது என்பது அறிவியலை புறந்தள்ளி விட்டு நம்ம செய்யக்கூடிய செயலாக பார்க்கப்படும். ஒன்று மக்களோட வாழ்வாதாரம், இன்னொன்று அந்த குறிப்பிட்ட அந்த இயற்கை சூழல், குறிப்பிட்ட அந்த ஈகோசிஸ்டம், மூன்றாவது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ளாது. இவையெல்லாம் சிக்கலாக இருக்க ஒரு திட்டத்தை தான் நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யுங்க நாங்கள் சொல்கிறோம். இந்த பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் 15 கிலோமீட்டர் நீளம், 311 ஏக்கர் பரப்பளவில் சீரமைப்பதால உவர் நீர் மீன் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும். மேலும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்படும். குடிநீராளர் நித்யானந்த் ஜெயராமன். கடல் வாழ் உயிரினங்களுக்கு எப்படி பாதிப்புன்னு கேட்டிங்கனாக்க, உப்பங்கழியும் இந்த முகத்வாரமும் இந்த பகுதியோட சதுப்பு நிலம் தான் கடலில் இருக்கிற மீன்களுக்கு தாய். ஏன்னா இங்கே தான் வந்து குஞ்சு பொறிஞ்சு பெருசாகி கடலுக்கு எஸ்கேப் ஆகிட்டு மீன் அங்கே இருக்கக்கூடிய கடலில் தொழில் செய்யக்கூடிய மீனவர்களோட வலையில் வந்து மாட்டுது. கடலில் இருக்கக்கூடிய நிறையா மீன்கள் அது வந்து இங்கே அந்த மடவை, கீசான், இந்த மாதிரி ஊடான் இதெல்லாம் வந்து இந்த உப்பங்கழியில் வந்து முட்டையிட்டு அங்கேருந்து திரும்பி குஞ்சு பொறிச்சு போகக்கூடியது. எறா அப்படி தான், நண்டு அப்படி தான். ஸோ அப்போது இந்த இடத்த நீங்கள் அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதனால வந்து ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் கடலுக்கும் ஏற்படும். ஒலி குடும்பத்தாருக்கு வணக்கம். மாமல்லன் நீர்த்தேக்கம் இப்போது சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இடையூறாக, சென்னை புறநகர் வாழ் பகுதி மக்களுக்கு, அங்கு வாழும் மீனவ சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறாக வந்திருக்கிறது. அது என்ன மாமல்லன் நீர்த்தேக்கம்? நம்ம அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலேருந்து இப்போ புதுச்சேரியிலேருந்து சென்னை நோக்கி போகிறோம் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட மகாபலிபுரத்தை தாண்டினதும் ஒரு பாலம் ஒன்று, ஒரு முத்துக்காடுன்னு ஒரு பேர் வரும். அந்த முதலை பண்ணையை தாண்டி போன பிறகு முட்டுக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி வந்து கடல் கழிமுக பகுதி, கடலும் ஏரி இணையிற பகுதி. அதுலேருந்து மேற்கு நோக்கி இருக்கிற பகுதிகள் அனைத்தும் இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம், நாங்கள் மாமல்லன் நீர்த்தேக்க திட்டமாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு கடந்த 19/1/2026 அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நாங்கள் குடிநீர் தேவைக்காக, சென்னையின் குடிநீர் தேவைக்காக இந்த மாமல்லன் நீர்த்தேக்கத்தை அமைக்க போகிறோம். அதன் ஒட்டுமொத்த
நிர்வாகத் தொகை, அதாவது செலவு தொகை அப்படின்னா கிட்டத்தட்ட 450 கோடி முதலீட்டில் அந்த தொகையை அந்த நீர்த்தேக்கத்தை அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த நீர்த்தேக்கத்தில் குடிநீர் தேவை என்பது, சென்னைக்கான குடிநீர் தேவை என்பது 1.75 டிஎம்சி இதில் நீர் சேர்க்கலாம். இதன் மூலமாக சென்னையின் குடிநீர் பற்றாக்குறை தீரும் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசு சொல்லியிருக்கு. சரி, இதில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, அங்கே கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் குடும்பங்கள் இன்றைக்கி அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சென்னையோட குடிநீர் தேவை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற புறநகர், அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து இங்கே சென்னைக்கு குடிநீர் பகுதி கொண்டு போகிறீங்க. இங்கே எங்களோட 5000த்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நீங்கள் அழிச்சிட்டு தான் நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு சென்னைக்கு குடிநீர் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க. இது வந்து அந்த பகுதி ஏதோ தரிசு நிலம் போலவும் காலி நிலம் போலவும் நினைக்க வேண்டாம். நாம் இங்கேருந்து கிழக்கு கடைசியில் போகும்போது பார்த்தோன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், முழுக்க முழுக்க பறந்துபட்ட உப்பு நீர் கழிமுகம். அது எல்லாமே அங்கே உப்பங்கழி காய்ச்சுவாங்க. சிறு சிறு உள்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக நம்ம ஆளுங்கட்சிக்கு சார்பான ஒருத்தவர் தான் பூவுலகு நண்பர்கள் சுந்தரராஜன், அவர் உட்பட என்ன சொல்கிறாருன்னா, அந்த பகுதிகளில் வந்து கடலில் இருக்கிற உயிரினங்கள் கடலில் குஞ்சு பொரிக்காமல், மீன்கள் குஞ்சு பொரிக்காமல் இந்த பகுதியில் குஞ்சு பொரிச்சிட்டு இனப்பெருக்கம் செய்கிறது இங்கேருந்து கொண்டு போயிட்டு கடலில் கொண்டு போயிட்டு தன்னோட உயிரினங்களை வாழ வைக்கும். இந்த 5000 ஏக்கரில் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்க இந்த திட்டமானது மிகப்பெரிய ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு திட்டமாக இருக்கும். சுற்றுச்சூழல் மிகப்பெரிய பாதிப்பில் கொண்டாடுன்னு அவர்களுக்கு ஆதரவான பூவுலகு நண்பர்கள், இப்போ ஆள்கின்ற அரசுக்கு ஆதரவான பூவுலகு நண்பர்கள் சுந்தரராஜனே இதை சொல்கிறார். அங்கே இருக்கிற மக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து எங்கள் இந்த பகுதியில், நெம்மேலி பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வந்தீங்க. அந்த திட்டத்தால் எங்களுக்கு எந்த விதமான பலனும், எங்களுக்கு குடிநீர் வரல, அனைத்துமே சென்னையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. மீஞ்சூரில் கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம் இருக்குது. இது எல்லாமே சென்னை உட்புறமாக தான் போகுது. எங்களுக்கு அதனால் எந்த திட்டமும் இல்லை. இங்கே 450 கோடியில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இதில் 5000த்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் நீங்கள் எடுப்பேன்னு சொன்னீங்க. எங்களை வாழ்வாதாரம் என்ன, எங்களுக்கு மேலும் மேலும் மீனவ தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது என்ன தான் இங்கே பிரச்சனை, சென்னைக்கு என்ன தான் தேவைப்படுது? சென்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 200 கோடி லிட்டர் தண்ணீர் தேவையா? இந்த 200 கோடி லிட்டர் தண்ணீர் தேவை சென்னைக்கு மட்டுமே கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படின்றதான் நம்மளுக்கு பெரிய. சென்னையில் சுற்றி மிகப்பெரிய ஏரிகள் பல உண்டு. அதில் குறிப்பாக பூண்டி, புழல், செம்பரப்பாக்கம், சோழவரம், தேர்வாய் கண்டிகை, அப்புறம் சென்னையிலேருந்து வெளியில் இருக்கிற ஏரியான, அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏரியான வீராணம் ஏரி. அந்த வீராணம் ஏரியிலேருந்து பெரிய பெரிய குழாய்கள் மூலமாக சென்னைக்கு குடிநீருக்கு இன்றைக்கும் நீர் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் தெலுங்கு கங்கை நீர் திட்டம்னு கிட்டத்தட்ட 1980 83 வாக்கில் ஏதோ தொடங்கினாங்க. 96ல் அந்த வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கும் ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா நதியிலேருந்து ஸ்ரீசைலம் அணைக்கு வந்து அந்த அணையிலேருந்து கண்டலேறு நீர்த்தேக்கத்துக்கு வந்து அந்த கண்டலேறு நீர்த்தேக்கத்துலேருந்து சென்னைக்கு இன்றைக்கி குடிநீர் வந்துட்டுருக்கு. அந்த குடிநீரும் ஆந்திராலேருந்து குடிநீரும் சும்மாலாம் வரல. அதாவது வந்து ஆந்திராலேருந்து நீர் என்பது வந்து காசு வாங்காட்டாலும் அந்த வழித்தடங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மின் மோட்டார்கள், வழித்தடங்கள் பராமரிப்பு, அந்த அணை பராமரிப்பு, அந்த பராமரிக்கான செலவுகள் அனைத்தும் இன்றைக்கும் தமிழ்நாட்டு அரசு தான் கொடுத்துட்ருக்கு. மழைக்காலங்கள், வெயில் காலங்கள் எதுவும் இல்லாமல், வெயில் காலங்கள் அங்கேயும் தண்ணியும் வராது. மழைக்காலங்கள் இருந்ததுன்னா அந்த ஆந்திரா அரசு தண்ணி எடுத்துட்டோம், வெயில் காலங்களில் பெருசாக தண்ணி வராது. இது ஒரு விஷயம். இப்படி இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த முக்கியமான ஏரிகளில் இருந்தும், இந்த தெலுங்கு கங்கை திட்டத்தில் இருந்தும், இந்த வீராணம் ஏரியிலிருந்தும் வருகின்ற நீர் அந்த சென்னைக்கு பத்தலை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அங்கே நாளுக்கு நாள் சென்னை என்பது பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. சென்னை நகரம் என்பது மிக ஏற்கனவே பெருசாக தான் இருக்கும். அங்கே சென்னை நகரம், மாநகரம் மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் வாழதான் சொல்கிறாங்க. சென்னை மாநகரை சுற்றி 2 மாநகரங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆவடி மாநகரம், இன்னொன்று வந்து தாம்பரம் மாநகரம். இந்த 3ஐயும் இணைத்து தான்
சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமாக இன்னைக்கு சென்னை வளர்ந்து கிட்டத்தட்ட இந்த 3 சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் தொகை அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. இந்த 1.25 தொகை மக்கள் தொகைக்கு இந்த நீர் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் சென்னை இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கு. சரி, இந்த மாமல்ல நீர்த்தேக்கம் கொண்டு வந்துட்டா மட்டும் 5000 கோடி 5000 ஏக்கரில் 450 கோடி செலவில் நீங்கள் கொண்டு வந்துட்டா மட்டும் இந்த பிரச்சனை தீருமானம் கிடையாது, தீரவே தீராது. ஏன்னா இது வந்து யானை பசிக்கு சோளப்பொறி போட்ட கதை தான். ஏற்கனவே நம்ம போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சென்னை மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருந்தால் அது பேர் வளர்ச்சி கிடையாதுங்க, அது பேர் வீக்கம். தமிழ்நாட்டில் பரவலாக அந்தந்த தொழில் நகரங்கள் அங்கங்கே இருந்தால் மட்டும்தான் அது வந்து தமிழ்நாடு வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் சென்னை மட்டுமே திரும்ப திரும்ப வளர்ச்சிட்டு இருந்தால் அது பேர் தனிப்பட்ட வீக்கமாக தான் இருக்கும். அங்கே வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக ஏற்கனவே சென்னை மாறிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் மக்களை கொண்டு வந்து அங்கே திணிச்சிங்கனாக்கா இது மீண்டும் ஒரு வாழ தகுதியற்ற நகரமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் சொன்னோம். இது வளர்ச்சி ஏற்கனவே தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு மட்டும்தான் முழுக்க நகர்மயமான ஒரு மாநிலம். நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பினா திண்டிவனம், விழுப்புரம், அடுத்த நகரங்கள் திண்டிவனத்துலேருந்து இப்போ சென்னையிலேருந்து கிளம்பினீங்கன்னா மகாபலிபுரம், மகாபலிபுரத்துலேருந்து புதுச்சேரியிலேருந்து கடலூர்லேருந்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சின்ன பெரிய நகரங்கள் வந்துடும். இந்தியாவில் வேறு எங்கே இந்த மாதிரி நகரங்களை பார்க்க முடியாது, வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி நகரங்களை அருகே பார்க்க முடியாது. ஏற்கனவே தமிழ்நாடு என்பதே முழுக்க நகர்மயமான ஒரு மாநிலம்தான். இதுதான் இந்த திராவிட அரசுகள் கடந்த 70 ஆண்டுகளாக நகர்மயமாக்கி வேளாண்மையிலேருந்து வெளியேற்றி அது ஒரு பெரிய சிக்கல் எங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னைக்கு நாங்கள் குடிநீர் கொண்டு போகிறோன்னா மீண்டும் சென்னையை நோக்கி மக்களை வரவத்து இன்றைக்கி 1.25 கோடியில் போய் நிற்குது. அதற்கு சரியான கட்டமைப்பு வசதி சென்னையிலையும் கிடையாது. நீங்கள் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 4000 கோடி பேக்கேஜ், 3500 கோடி பேக்கேஜ், 4500 கோடி பேக்கேஜ்னு ஆண்டுதோறும் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிதா அப்படின்னு நம்ம பார்ப்போம்னால் உறுதியாக கிடையாது. போன ஆண்டு கூட எதுவும் மழை வரல, 2020 பெருசாக மழை வரல, அதனால் இவர்கள் தப்பித்தாங்க. நீங்கள் 2015 2021 இந்த மாதிரி காலங்களில் ஏற்பட்ட மழையை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் 4000 கோடி இல்லை 40,000 கோடி நீங்கள் செலவு பண்ணாலும் சென்னையை இனிமேல் மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா சென்னை என்பது கட்டுக்கடங்காத மக்கள் தொகை பெருகி போயிட்டே இருக்குது. சரி, இந்த 4 நீர்த்தேக்கு 4 ஏரிகளை தவிர சென்னையில் 4 ஏரிகள் மட்டும்தான் இருந்ததா அப்படின்ற கேள்வி இருக்குது. வேளச்சேரி, செம்மஞ்சேரி, இப்படி சைதாப்பேட்டை, அப்புறம் பள்ளிக்கரணை, இப்படி ஏரியெல்லாம் எந்தெந்த ஊர்லாம் ஏரியின் முடியுதோ அந்த இது எல்லாமே ஏரியில் இருந்த பகுதிகள் தான். அனைத்தையும் அடைச்சிட்டு அங்கே பெரிய கட்டடங்கள் கட்டி பெரிய முதலாளிகளுக்கு அந்த பகுதிகளை கொடுத்துட்டு இன்றைக்கி எல்லாரையும் கொண்டு வந்து நீர்நிலைகளை முழுக்க அடைச்சிட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்தல. ஏரிகள் அழிச்சுக்கிட்டால் எப்படிங்க குடிநீர் பற்றாக்குறை? இந்த 2 அரசுகளும் சேர்த்து தான் அந்த பங்கு உண்டு. அது இப்போ ஆள்கின்ற ஆட்சியாளர் விட இதுக்கு முந்தி ஆள்கின்ற ஆட்சியாளர்களோட யாராக இருந்தாலும் அந்த பங்கு உண்டு. இதே விஷயம் இன்றைக்கி 5000 ஏக்கரில் இங்கே நிலத்தடி நீங்கள் நீர்த்தேக்கம் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிற இந்த அரசு தான் அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா இந்த மாமல்ல நீர்த்தேக்கம் திட்டம் கொண்டு வர போகிறாங்க இல்லையா, அந்த திட்டத்துலேருந்து அந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம். அந்த பரந்தூர் விமான நிலையத்தையும் இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகளும் எதுக்கு பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு கடுமையான போராட்டம்னா, அங்கே இருக்கிற நீர்நிலைகளை அழிச்சிட்டு அங்கே கிட்டத்தட்ட 5500 ஏக்கரில் நீர்நிலைகள், விவசாய நிலையங்கள், சிறு குளங்கள், குட்டைகள் அனைத்தையும் ஒழித்துட்டு அங்கே நாங்கள் வானூர்தி நிலையம் கட்ட போகிறோம். ஏற்கனவே இருக்கிற சென்னை வானூர்தி நிலையத்துக்கே வானூர்திகள் வந்து இறங்க மாட்டுது, அங்கே வானூர்திகள் அடிக்கடி ரத்து செய்யப்படுது அப்படின்னு நம்ம நாளேட்டில் பார்த்துன்னு இருக்கோம். இப்படி வானூர்தியில் போகிறதுக்கே மக்கள் இல்லாத போது யாருக்காக நீங்கள் வந்து பரந்தூரில் வானூர்தி நிலையம் கட்ட போகிறீங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுந்தது. இங்கே இருக்கிற அண்ணன் சீமான் உட்பட பல பேரும் அந்த விஷயத்தை கேட்டாங்க. வானூர்திகள் ஓடாத வானூர்திக்கு நிலையத்துக்கு எதுக்கு புதுசாக ஒரு வானூர்தி யாருக்காக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்ற கேள்வி எழுது. அந்த பரந்தூரில் 5500 ஏக்கரில் விளைநிலையங்களை அழிச்சிட்டு நீர்நிலைகளை அழிச்சிட்டு ஏரிகளை அழிச்சிட்டு இவர்கள் வந்து வானூர்தி நிலையம் கட்டுவாங்களாம். அதே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இன்றைக்கி வந்து 50 கிலோமீட்டர் தாண்டி இந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்து கிழக்கு பக்கம் வந்து இங்கே முத்துக்காடு பகுதியில் இவர்கள் வந்து 5000 ஏக்கரில் நாங்கள் வந்து நீர்த்தேக்கம் கட்ட போகிறோம் அப்படின்வாங்களாம். யாரை ஏமாத்துற வேலை இது?
இருக்கிற நீர்த்தேக்கங்களை காபந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு மனசு இல்லை. இங்கே கடுமையான எதிர்ப்பு. அங்கே பரந்தூர் விமான நிலையம் கட்டினாக்க அங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பரந்தூரில் வழிகிற தண்ணிகள் அனைத்தும் நேராக அடையாறுக்கு வந்து அடையாறுலேருந்து தமிழர் கடலில் இணையுது அப்படின்ற மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வல் சொல்ல. நீங்கள் அந்த பரந்தூரில் வானூர்தி கட்டிங்கனாக்கா இங்கே இருக்கிற மீனம்பாக்கம் வானூர்தி நிலையம் போல் அங்கே கடுமையான பாதிப்பு ஏற்படும். மழைக்காலங்களில் முழுக்க முழுக்க தண்ணீர் தேங்கி நிற்கும். வானூர்திகள் ஓடுவது சிரமம். இங்கே இருக்க அங்கேருந்து கழிமுக பகுதியான அடையாறு ஆற்றில் வந்து தான் அந்த தண்ணீர் அனைத்து இறங்குது அப்படின்றான். ஆனால் அதையெல்லாம் செவி மடுக்காத இங்கே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் இப்போ நாங்கள் புதுசாக 5000 ஏக்கரில் கொண்டு வந்து இது கண்ணை விட்டு சித்திரம் வாங்குற கதையாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் பராமரிங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க கேட்க மாட்டுறாங்க. நாங்கள் புதுசாக ஒன்று உருவாக்க போகிறோம். இருக்கிற ஏரிகள் அனைத்தையும் நீங்கள் விற்று அழிச்சிட்டீங்க. வீடுகளில் பெரிய பெரிய கட்டடங்களை அழிச்சிட்டீங்க. இதில் இன்னொரு கேள்வி எதுனா, நீங்கள் சென்னை என்பது அங்கு வாழ்கின்ற பூர்வீக குடி மக்களுக்கானதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அங்கே இருக்க தமிழை மட்டும்தான் அங்கே வாழ்ந்துருக்குறானா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற தமிழ் அங்கே இருக்கிற தமிழனுக்காக தான் இந்த மாதிரி நீர்த்தேக்கங்களும் அங்கே இருக்கிற நீர்த்தேக்க திட்டங்கள் உருவாக்கப்படுதா என்ன? அனைவரும் புலம்பெயர்ந்து உள்ளே வந்த அவர்களுக்காக இன்றைக்கி சென்னை பூர்வீக குடிய நிலம் அழிக்கப்பட்டு வருது. இன்றைக்கி அங்கே அந்த பகுதியில் மாமல்ல நீர்த்தேக்கம் அணைக்க போகிறாங்களா, அங்கே இருக்க 5000 குடும்பம் 6000 குடும்பம் அதெல்லாம் யார்? அவெல்லாம் பூர்வீக குடி. அங்கே இருந்தவன் பூர்வீக குடியில் நிலம் கழிச்சிட்டு இங்கே இருக்கிற வந்தவர்களுக்காக நீங்கள் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க தமிழ்நாட்டு அரசாங்கம். இது வேறு எந்த மாநிலத்தாவது இந்த அட்டுழியை நடக்குமா சொல்லுங்கள்? புலம்பெயர்ந்து வந்துங்க அங்கே இருக்கிற இந்திக்காரர்களுக்கோ தெலுங்கர்களுக்கோ சென்னை முழுக்க தமிழர் கையிலேருந்து பறிபோச்சு சுத்தமாக. அங்கே போனீங்கன்னா அது இன்னும் வேற்று நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. சென்னையில் அரிதாங்க தமிழனை பார்க்குறது போல் இருக்குது. ரொம்ப வியப்பான ஒரு மாநகரமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து குடியேறியவர்களுக்காக இங்கேருந்து நீங்கள் அந்த பாருங்கள், நீங்கள் சென்னை கிழக்கு கடற்கரையில் போனால் பெரிய பேர் வானலாகவே கட்டிட்டாங்க. அங்கெல்லாம் யார் வசிக்கிறாங்க? எல்லாம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் தான் பெருவாரி. எனக்கு தெரிஞ்சு 170 விழுக்காடு இங்கே தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, தமிழர்கள் கிடையாது. எல்லாமே புலம்பெயர்ந்து வந்தவன் தான். பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எதுவும் அந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றான், ஆதித்யராம் கன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்னமோ கட்டடங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த பூர்வீக குடி மக்கள் எல்லாம் அழிச்சிட்டு இந்த திட்டங்களை கொண்டு வரான். இந்த 200 கோடி லிட்டரில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னைக்கு ஒரு நாளைக்கு தேவைன்னா அதில் இந்த 4 ஏரி இருக்குது இல்லையா, அந்த பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம், இந்த ஏரியில் மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60லேருந்து 70 கோடி லிட்டர் தண்ணி கிடைக்குதுன்றான். அப்புறம் தெலுங்கு கங்கை நீர்த்திட்டம் மூலம் 20 கோடி லிட்டர் தண்ணி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மழை வந்து வெயில் காலத்தில் அதுவும் கிடைக்காது. கடல்நீர் சுத்திகரிப்பு மூலமாக இந்த மீஞ்சூர், இந்த நெம்மேலி சொன்னமில்லை, கிழக்கு கடற்கரை நெம்மேலி, இதன் மூலமாக 20 கோடி லிட்டர் தண்ணி கிடைக்கும் அப்படின்றான். அப்புறம் அந்த நிலத்தடி நீர் எடுப்பதன் மூலமாக 15லேருந்து 20 கோடி லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு கிடைக்குது. நிலத்தடி நீர் உரிவதே மிகவும் ஆபத்தானது. கடல்நீர் உட்போகும், அது மிகப்பெரிய எதிர்கால சிக்கல்களை கொண்டு போய் முடியும். இப்படி நாளுக்கு நாள் இந்த 200 கோடி லிட்டரை இங்கே தமிழ்நாட்டுக்கு இப்போ சென்னைக்கு கொண்டு வந்து இங்கே சேர்ப்பதில் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே சென்னை மிகப்பெரிய ஒரு நேற்று முந்தா நாள் இருந்துச்சுன்னா டே 0 நோக்கி சென்னை போயிட்டு இருக்குது. அதாவது இந்த வெளிநாடுகள் நடக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரேசில், கேப்டவுன் இங்கெல்லாம் வந்து குடிநீருக்கு பற்றாக்குறை, மக்கள் கையில் வாளி எடுத்துன்னு திரிவாங்க அப்படின்ற மாதிரி இந்த டே 0 நோக்கி சென்னை போயிட்டு இருக்குன்றாங்க. அதை கருத்தில் கொண்டு இங்கே இருக்க தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து வெறும் 1.7 டிஎம்சி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அதற்காக நாங்கள் 5000 கோடி நீங்கள் நீரை கொண்டு வரதோ இல்லை வந்து நீங்கள் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதோ நம்மளுக்கு எந்த இடையூறும் கிடையாது. ஆனால் இருக்கிற வாழிடங்களை அழிச்சிட்டு நீங்கள் மேலும் மேலும் இந்த நீர்த்தேக்கம் கொண்டு வரோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வியாக இருக்குது. இதே விஷயம் உங்களுக்கு பரந்தூரில் உங்களுக்கு ஒரு கருத்தில் கொள்ளலையே, அதை கொள்ளலை சொல்லுங்கள். நீங்கள் அங்கே வந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து குவிச்சு சென்னை வந்து தமிழ்நாடு வந்து சென்னை ஒரு வீங்கி போயிருக்குது. இப்படி வீங்கி போயிருக்கு, அது பேர் வீக்கம். வளர்ச்சின்னு இன்றைக்கி சென்னையை அழிச்சது தான் மிச்சம். மாநகரம், பெருமாநகரம், மகா மாநகரம், இன்னொன்னுமோ பேர் வைக்கிறீங்க. அதற்கு இந்த நிலைமை தான் இன்றைக்கி இப்போ சென்னையில் வந்து நிற்கிது.
இந்த நிலைமை தீருன்னா தீரவே தீராது. நீங்கள் இந்த நீர்த்தேக்கம் இல்லை, இந்த மாமல்ல நீர்த்தேக்கம் இல்லை, இன்னும் எத்தனை 100 நீர்த்தேக்கம் கொண்டாலும் சென்னை பிரச்சனை தீர்க்கவே முடியாது. அதற்காக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சேலம் இப்படி நகரங்கள், அந்தந்த நகரங்கள் அங்கங்கே நீங்கள் தொழில் மயமாக்கினாலோ அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தாலோ புலம்பெயர்ந்து வருகிற மக்களை தடுத்து நிறுத்தினாலே போதும். முதன்மை விஷயமா நீங்கள் வேற்று மாநிலத்திலேருந்து உள்ளே சென்னை நோக்கி வருகிறார் பார்த்தீங்களா, அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தினாலே, ஒரு கட்டுப்பாடு விதிச்சாலே சென்னையில் பாதிக்கு மேலே பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இங்கு அதை கன்சியூம் பண்ணுறது, நீரை கன்சியூம் பண்ணுறது தமிழை மட்டும் கிடையாது, எல்லாமே புலம்பெயர்ந்து உள்ளே வந்தவங்க தான். வளர்ச்சின்ற பேரில் உள்ளே வந்து இந்த ஐடி பார்க்கு அது இங்கே இருக்கிற பசங்க, நம்ம ஐடி பார்க் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் படிக்குதா, வேலை செய்யுதா? இல்லை, எல்லாம் வெளியூர் கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டுக்கு மேலே வெளியூர் பசங்க. இப்படி வெளியூர்லேருந்து வந்து நம்ம நிலத்தை நாம் அழிச்சிட்டு இருக்கிறோம். குடிநீர் தேவைன்ற பேரில் நம்மளோட பகுதியை, நம்ம நிலத்தை நாம் அழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இதே நிலைமை நீடித்தால் சென்னை ஏற்கனவே வாழ தகுதியற்ற நகரமாக மாறிட்டு இருக்குது. இன்றைக்கி டெல்லிக்கு எப்படி அந்த நிலைமை, இன்றைக்கி காற்று மாசு, இப்படி நீர் மாசு, இப்படி டெல்லி நோக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வாழ தகுதியற்ற நகரமாக மாறிட்டு இருக்கோ, அதே போல் சென்னை வெகு விரைவில் மாறும். குடிநீர் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சென்னையோட தேவையை பூர்த்தி பண்ணவே முடியாது. ஏன்னா அதற்கான திட்டமும் இந்த அரசுகளுக்கே கிடையாது என்பதை குறிப்பிடும் விதமாக தான் இந்த பதிவு. இந்த மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை இந்த தமிழ்நாட்டு அரசு உடனடியாக கைவிடணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வேற்று மாநகரங்களில் அங்கங்கே வேலைவாய்ப்பை உருவாக்குவதே இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். முக்கியமாக இந்த புலம்பெயர்ந்து வருகின்ற, வேற்று மாநிலத்தில் வருகின்ற மக்கள் தொகையை நீங்கள் கட்டுப்படுத்தினாலே போதும், தமிழ்நாடு சிறப்பாக வாழும். தமிழர்கள் மட்டுமே இந்த பகுதிகளில், இந்த மாநிலங்களில், இந்த சென்னையில் இருந்தாக்க இந்த சிக்கலே கிடையாது. இந்த நீர்த்தேக்க திட்டம் இல்லை, நீங்கள் இதே போல் நீர்த்தேக்க திட்டம் ஆரம்பித்து பரந்தூரில் நீங்கள் உங்கள் லாபத்துக்காக மீண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அதே விஷயத்தை கொண்டு வந்து நாங்கள் நீர்த்தேக்க திட்டம், மாமல்ல நீர்த்தேக்க திட்டம் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு கொண்டு வரீங்க 450 கோடி முதலீட்டில். இதில் உங்களோட லாபம் எவ்வளோன்னு தெரியல. லாபம் இல்லாமல் எந்த ஒரு அரசியலாவது வேலை செய்ய மாட்டாங்க. எதிர்காலம் இந்த சமூகம் வாழ வேண்டும், இந்த தமிழ்நாடு எதிர்கால தலைமுறைக்காக இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர்கள் விரும்புவோமானால் இதுபோல் திட்டங்களை எதிர்க்க வேண்டும். பரந்தூராக விடுங்க, இந்த முத்துக்காடு பகுதி முத்துக்காடாகவே விடுங்க, அது அப்படியாகவே இருக்கட்டும். ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பில் முதல்ல அகற்றுங்க. எத்தனை கட்டிடங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பாரபட்சமின்றி நீக்குங்க. இருக்கிற ஏரிகளை தூய்மைப்படுத்தினாலே உங்களுக்கு போதும். இருக்கிற ஏரிகளெல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் கண்விற்று சித்திரம் வாங்கும் விதமாக இந்த தமிழ்நாட்டு அரசு ஆளப்போகின்ற ஆண்ட அரசுகள் ஈடுபடக்கூடாது என்பதை விளக்குவதற்காகவே இந்த பதிவு. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவு பற்றிய ஏதேனும் கருத்தில் இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து உங்கள் கருத்தை பகிருங்க. மேலும் இந்த கோவலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. மேலும் இந்த கோவலையை பற்றிய ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை தட்டி விடுங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு வலைப்பதிவர்களுக்கு, சிறிய வலைப்பதிவர்களுக்கு மேலும் இந்த சமூகத்தை பற்றியும் இந்த வாழ்வியலை பற்றியும் பதிவிடுவதற்கு மிகவும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.